அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தனுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விருங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். யார் யாருக்கெல்லாம் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது, முழு விவரம்? வணக்கம். குடியரசு தினத்தை ஒட்டி இந்தியாவின் உயரிய விருதான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மத்திய அரசு தொடர்ச்சியாக விருதுகளை அறிவித்து வருகிறது. இதுவரை பத்ம விபூஷன் 5 பேருக்கும், பத்மபூஷன் 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருதுகள் 113 என மொத்தம் 131 பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதில் குறிப்பிடத்தக்கவர்களுக்கு என்று பார்க்கும்போது பிரபல பாலிவுட் நடிகர் மறைந்த தர்மேந்திராவுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பாஜக எம்பி ஹேம மாலினியின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கேரள மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மிக மூத்த தலைவருமான அச்சுதானந்தன் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதே போல கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி என்பவருக்கு மருத்துவ பிரிவில் பத்மபூஷன் விருதும், சமூக சேவைகள் பிரிவில் மயில் ஆனந்தன் அவருக்கு பத்ம பூஷன் விருதும், மேலும் முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் அவருக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிரிக்கெட் வீராங்கனை ஹர்மன் பிரீத் கவுர் என்பவருக்கு பத்மஸ்ரீ விருதும், கே விஜயகுமார் IPS அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதும், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா அவருக்கு பத்மஸ்ரீ விருதும், சவிதா பூன்யாவுக்கு விளையாட்டு பிரிவில் பத்மஸ்ரீ விருதும், சிவசங்கரிக்கு இலக்கியம் பிரிவில் பத்மஸ்ரீ விருதும், வெளிநாதன் காமகோடிக்கு அறிவியல் மற்றும் பொறியியலுக்கான பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிலிருந்து 3 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் பத்ம விபூஷன் விருது பெற்றுள்ள டென்னிஸ் வீரர் அஜய் அமர்தாஸ் தற்பொழுது அமெரிக்காவில் வசித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதனுக்கு பத்மஸ்ரீ விருதும், கால்நடை விஞ்ஞானி டாக்டர் புண்ணியமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீலகிரியை சேர்ந்த குறும்பா ஓவியர் கிருஷ்ணாவுக்கும், கர்நாடகாவை சேர்ந்த அங்கே கவுடா மற்றும் மகாராஷ்டிராவை சேர்ந்த அமிர்தா பெர்னாண்டஸ் ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெண்கல சிற்பி கலியப்ப கவுண்டருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட இருக்கிறது. எனவே 3 பிரிவுகளின் கீழ் இந்த பத்ம விருதுகளானது வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய அந்த 3 பிரிவுகளில் யார் யாருக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. வழக்கமாக கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பிரிவு, அறிவியல், பொறியியல், பொது விவகாரங்கள், குடிமையியல் போன்ற அனைத்து துறைகளிலும் சிறந்த மற்றும் சாதனைகள் சேவைக்கான விருதுகளாக இது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, கேரள மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவருமான அச்சுதானந்தன் அவருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சமீபத்தில் மறைந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திராவுக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல சமூக சேவைகள் பிரிவில் மயில் ஆனந்தன் அவருக்கு பத்மபூஷன் விருதும், முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் அவருக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஹர்மன் பிரீத் கவுர் கிரிக்கெட் வீரருக்கு பத்மஸ்ரீ விருதும், விஜயகுமார் IPSக்கு பத்மஸ்ரீ விருதும், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா அவருக்கு பத்மஸ்ரீ விருதும், விளையாட்டு பிரிவில் சவிதா பூன்யாவுக்கு பத்மஸ்ரீ விருதும், இலக்கியத்தில் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருதும், அறிவியல் மற்றும் பொறியியல் பிரிவில் வெளிநாதன் காமகோடிக்கு பத்மஸ்ரீ விருதையும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. முக்கியமாக மொத்தம் 131 பத்ம விருதுகளை இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து 3 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் மத்திய அரசால் தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது.
தமிழ்நாட்டை சேர்ந்த 13 பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தனுக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி லதா.